குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு ஒரு நிமிஷம் இந்த 15 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருந்தது. ஒரு 60 பாயிண்டில் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பனிங் ஸ்பாட்டில். அது நம்ம சப்போர்ட்டெல்லாம் உடச்சி தான் கீழே வந்தது. 26,194 உடைச்சிட்டு எது வரையும் வந்தான்னா 26,143 வந்தான். ஏன் அது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா 26,150 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சப்போர்ட்டு. அதனால் அங்கேருந்து ஃபர்தராக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆனது இல்லாமல் நம்ம அந்த ப்ளூ லைன் போட்டிருக்கோம்ல, ஒரு வேளை கீழே வந்தால் மேலே போச்சுன்னா அதுதான் ரெசிஸ்டண்ட் ஆகும்னு அந்த ரெசிஸ்டண்ட்டு 26,279 போய் டச் பண்ணிச்சு. இந்த இடத்த டச் பண்ணலை, க்ளோஸ் அங்கே தான். நான் இங்கேயே என் சர்க்கிளில் கால் கொடுத்தேன். இங்கே நமக்கு நல்ல ப்ராஃபிட் இந்த இடம், இது நான் டச் பண்ண முன்னாடியே கொடுத்துட்டேன். கண்டிப்பாக அது அங்கே போய் இறங்கும், எனக்கு அது கண் கூட தெரியுது. அதனால தான் அந்த ப்ளூ லைனை நான் அங்கே அப்படியே விட்டுறது. அதை டச் பண்ணும் போது வாங்கியிருக்கலாம், இல்லை எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அங்கே கால் கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். இன்றைக்கி பாருங்கள் என்ன மாதிரி ஏற்றம். நான் இந்த ஒரு கேண்டில் ஃபினிஷ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணேன். ஒரு 1,270 ரூபா இன்னமும் ப்ராஃபிட். நான் ஒரே டைமில் 2 லாட் வாங்கிட்டேன். இறங்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு லாட் வாங்கியிருந்தால் நான் மினிமம் உங்களுக்கே தெரியும் 2,000க்குள்ளே தான் இருப்பேன். அதனால் இங்கே 2 லாட் வாங்கினேன். காலையிலே எனக்கு ஒரு 1,300 ரூபா இந்த ஒரு கேண்டிலில் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் எடுக்கலை. அகைன் எங்கே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்தேன்னா இந்த இடம் கொடுத்தேன். இந்த இடம் இப்போ என்ன ஆச்சுன்னா கீழே வந்துட்டான். சப்போர்ட் என்னவா மாறிடுச்சு, ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. இந்த இடம் 1 மணிக்கு பாருங்கள் என்ன மாதிரி கேண்டில் வந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியுதா? ஷூட்டிங் ஸ்டாரா இதுக்கு? ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் சல்லுன்னு இறங்கிட்டான். நம்ம அடுத்த சப்போர்ட்டு 26,119, அதையும் தொடலை. எவ்வளோ வரையும் வந்தான்னா 123, ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் தான் கம்மி. இந்த இடம் ஒரு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இந்த இடம் சொல்லியிருந்தேன், இந்த இடம் இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த இடம் சொல்லியிருந்தேன். இந்த இடத்த இதை கண்டிப்பாக எடுக்கலாம், ஆனால் தைரியமாக இருக்கவங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதுலேயே எடுத்திருப்பாங்க. இது கடைசி நேரத்தில் 2:30 மணிக்கு இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்தது. கண்டிப்பாக எனக்கு இது ஒரு ஹேமர் மாதிரி தோணுச்சு. சரி, ஹேமரோட இதுவே அப்படி தானே, சின்ன பாடி இருக்கணும், டேக் பகுதி பெருசாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பாடியை இதில் எத்தனை வாட்டி வச்சாலும் வால் டேக் பெருசாக இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கலை வச்சு நான் கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் செல்லுன்னு போயிடுச்சு. இன்றைக்கி நான் ஆடின ட்ரேடு ஒன்று தான். அதாவது இந்த இடம் நான் ஆடினது 10 மணிக்கு. ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கு, அதை பண்ணுறதுக்கு நம்மளை போட்டு இம்சா பண்ணுறானுங்க. அதில் வேலை செஞ்சதுனால இதை நான் விட்டுட்டேன். இந்த ஒரு ஷேர் இந்த ஒரு இந்த இடத்துல மட்டும் எடுத்தேன். 1,300 ரூபா அது மட்டும் தான் இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட். மற்றபடி இந்த இடம்லாம் நான் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் கொடுத்துருந்தேன். இந்த இடம் கன்ஃபார்மாக கொடுத்தேன். இந்த இடம் கேண்டில் 6 பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொடுத்தேன் உண்மையாலுமே சொன்னான். ஏன்னா இவ்வளோ தொலைவு செல்லிங் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ ரிஜெக்ட் ஆகும்போது பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே இந்த மாதிரி இடத்துல நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம என்ன 100 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ண போகிறோமா, இல்லை 50 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ண போகிறோமா? ஜஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட் இதில் பிடிக்க முடியாதா? ஸோ இன்றைக்கி என்னுடைய சர்க்கிளில் எல்லாருமே நல்ல ப்ராஃபிட். நேற்றும் நல்ல ப்ராஃபிட், இன்றைக்கும் நல்ல ப்ராஃபிட். நிஃப்டி 50ல். சென்செக்ஸில் பார்த்தா சென்செக்ஸில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க எங்கே இந்த இடத்த எடுத்தேன்னு சொன்னாங்க. இந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட்டாக எடுக்கும் போது எடுத்தேன்னாங்க. ஆனால் இன்றைக்கி சென்செக்ஸில் ப்ராஃபிட் அவங்க அமிச்ச ரிப்போர்ட் பார்த்தா யாரும் பெரிய லெவலெலாம் இல்லை, எல்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஏன்னா சென்செக்ஸில் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ட் ப்ளூ லைன் போகவே இல்லை. சரி, இந்த சப்போர்ட்டாவது வந்திருப்பானா, அதுவும் வரல. ஸோ ஒரு சடான் திரும்பி மேலே போயிருக்கான், மறுபடியும் கீழே வந்திருக்கான். ஆனால் இந்த செகண்ட் சப்போர்ட்டு 84,883 கிட்ட வந்துட்டுருக்கான். ஜஸ்ட் ஒரு
9 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. இங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம், அதை யூஸ் பண்ணல. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூஸ் பண்ணலை. இந்த இடம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸில் எத்தனை மணிக்கு 11:45 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி சென்செக்ஸில் பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் இல்லை. ஹையஸ்ட்டாக ஒருத்தர் 1400 இன்னும் எடுத்திருக்காரு ஒரே ட்ரேடு. ஆனால் அவர் பண்ணியிருக்கிறது அதுவே பெஸ்ட்டு தானே. ஒரு ட்ரேடில் 1400 பெரிய அமௌண்ட்டு தான். இதுதான் இன்றைக்கான நம்ம ப்ராஃபிட் எடுத்த கேண்டில்ஸ். இந்த நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டண்ட்டு போகலை, சப்போர்ட்டில் தான் இருப்போம்னு சொன்னோம். சப்போர்ட்டில் தான் இருக்குது. மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அது இல்லாமல் இந்த ட்ரம்ப்போட த்ரெட்டனால் மார்க்கெட் ஃபர்தராக இறங்குது. எஃப்ஐஐ செல்லிங்கில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேண்டில்லாம் பாருங்கள், செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி 50ல் அந்த ப்ரெஷரில் இறங்கிக்கிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு இன்றைக்கி ரிலையன்ஸு 5% இறங்கியிருக்கான். ரிலையன்ஸு ஒரு பீதியை கிளப்பி விட்டுடுச்சு இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் எல்லாரோட மைண்ட்லேயும். 5%ங்க, 1% 2% இல்லை, 1,00,000 கோடி காலி இன்றைக்கி மார்க்கெட்டில். அப்போ பார்த்துங்க. அப்போ இந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ் ரிலையன்ஸ் இப்படி இறங்குனா இந்த சென்செக்ஸு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஏன் இறங்காது? அநியாயத்துக்கு இறங்கியிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி தான் ஓரளவுக்கு கை கொடுத்துது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஏறிந்து, ஐசிசி ஏறிந்து, பேங்க்ஸ் எல்லாம் நல்லா இருந்து. எஸ்பிஐ என்னங்க ஏறிக்கிட்டே இருக்கான். அந்த பியூசியில் எஸ்பிஐ தாங்க ஃபஸ்ட் கிளாஸ் போயிட்டாங்க. நான் அதை 320 ரூபா இன்னும் பார்த்தேங்க. நான் ஸ்டார்டிங்கில் 320 230 தெரில, நான் 2014 சொல்கிறேன். அந்த ரேஞ்சில் பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தா 1000 தாண்டி போய்கிட்டு இருக்குது. அது அவன்லாம் இன்றைக்கி நிஃப்டியை ஓரளவுக்கு கீழே விழுந்தவனே கையை பிடிச்சி தாங்கி பிடிச்சிட்டாங்க. இல்லைனா இது கண்டிப்பாக போயிருக்கும். நிஃப்டி 50 சென்செக்ஸும் அகல பாதாளத்துக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஸோ நிஃப்டி 50ல் நல்ல ப்ராஃபிட், சென்செக்ஸில் 4 பேருமே ப்ராஃபிட்டு. ஆனால் பெரிய லெவலில் இல்லை. ₹1 வந்தாலும் ப்ராஃபிட் தானே. ஆனால் அவங்களும் ப்ராஃபிட் தான். அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எடுக்க வேண்டியது தான். இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல் தத்துவம். இன்றைக்கி முடியலையா நாளைக்கு இல்லையா அடுத்த நாளும் இல்லையா வெள்ளிக்கிழமை அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன ஒன்று, லாஸ் பண்ணாத வரையும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் அந்த சொல்கிறது, அந்த சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்கன்னா அங்கே ஒன்று தான் நம்மளால் முடியும், வேறு எங்கேயுமே முடியாது. இதே நான் ஒரு 5 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே. நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ப்ராஃபிட்டபிள். ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தரக்கூடியது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி 50 சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி இண்டெக்ஸ் விழுந்ததுக்கு காரணம் ரிலையன்ஸ் தான். பேங்க் செக்டார்லாம் கை கொடுக்கலாம், இன்னும் பெரிய லெவலில் விழுந்திருக்கும். இதுவே ஒரு கம்மியான ஃபாலுன்னு நினச்சிங்க. நிஃப்டி 50 ஒரு 72 பாயிண்ட் மைனஸு, சென்செக்ஸ் வந்து 377 பாயிண்ட் மைனஸு, பேங்க் நிஃப்டி 74 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ப்ராட் செக்டர்ஸு மிட் கேப் நிஃப்டி வந்து ஒரு 11 பாயிண்ட்டு, அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து ஒரு 189 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10 கிட்ட இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், அதுதான் சொல்லுது. சரி, நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போது வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, நேற்று நான் டவ் ஜோன்ஸு சொன்ன மாதிரியே நல்ல ஹை 594 ப்ளஸ்ஸு, 43 பாயிண்ட் எஸ்எம்பி ப்ளஸ்ஸு, நாஸ்டாக் 160 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, எஃப்டிஎஸ்சி ப்ளஸில் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி. சிஎஸ்சி இன்றைக்கி மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் டேக்ஸ் வந்து 41 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிக்கி 685 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிடுச்சு. ஆங்சங் 363 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிடுச்சு. ஷாங்காய் கம்போசிட் 60 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 71 பாயிண்ட்டு மைனஸு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 376 பாயிண்ட்டு. எஸ்டிஐ ப்ளஸ்ஸு, காஸ்பி ப்ளஸ்ஸு. யூஎஸ் டாலர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
நம்ம கோல்டு ஏறிக்கிட்டு பழையபடி ஏறிக்கிட்டு தாங்க இருக்குது. அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து இறங்குனது அந்த ஆல் டைம் ஹையெல்லாம் போல, இறங்குனதுலேருந்து ஏறிக்கிட்டு இருக்குது. சில்வர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. காப்பர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. க்ரூட் ஆயில் அதிலேயே தான் இருக்க மாதிரி தோணுது. க்ரூட் ஆயில் ஆமாம், இல்லை இன்க்ரீஸ் தான் இருக்குது. நேச்சுரல் கேஸ் நம்ம யாரும் அதை பார்க்குறதே இல்லை, விட்டுருவோம். டவ் ஃபியூச்சர் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 93 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. நாஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 8 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ இவன் வந்து இந்த டவ் எல்லாம் நியூ ஆல் டைம் ஹையில் இருக்கான்னு நினைக்கிறேன். நேற்று அவன் ஏறின ஏற்றத்தை பார்த்தா நியூ ஆல் டைம் ஹையில் தான் அது போயிருக்கு. ஓப்பன் ஆகலை இன்னும். சரி, அது ஓப்பன் ஆகலை, லேட் ஆகுது. சரி, நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம மார்க்கெட்டுக்கு வருவோம். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும், அதை நான் பண்ணிடுறேன். இதெல்லாம் இனிமேல் போகாது, அதனால் தைரியமாக தூக்கி விட்ருவோம். இதுதான் சென்செக்ஸில் இருக்கிற இன்ட்ராடே லெவல்ஸ். சென்செக்ஸில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால், அதாவது இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்ததுன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இது 85,409, அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த ரெசிஸ்டண்ட்டு. இது கூட இவ்வளோ இருக்காது, வேணாம். அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 85,715. ஆமாம், கரெக்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 85,981. அது எப்படியும் அந்த ஆல் டைம் பக்கத்துலேயே இருக்குது. அது ஆல் டைம் தான் போகும், அதனால் அது ஆல் டைம் போட்டுருவோம். இதுதான் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் இது ரெசிஸ்டன்ட் லெவல்ஸு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இன்றைக்கி வந்து இந்த சப்போர்ட்டு அகைன் இது சப்போர்ட்டாகவே இருக்குது, 84,883. அதுக்கும் கீழே வந்ததுன்னா இதுதான் அடுத்த சப்போர்ட்டு, 84,696. அதுக்கும் கீழே வந்தால் 84,501. ஆனால் இது இங்கே ஒரு கேப் இருக்குது, நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இந்த கேப்பு அதை ஃபில் பண்ணுறதுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வந்துக்கிட்டு இருக்கான், பார்ப்போம். இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அதனால தான் ப்ராஃபிட்டே ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வரும்போது ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ஃபோக்கஸ் ஆன் இன் த மணி ஒன்லி. அடுத்தது நிஃப்டி 50. நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு நிமிஷம் பண்ணிடுறேன். இந்த லெவல்ஸ்லாம் இனிமேல் இந்த ஆல் டைம் ஹையெல்லாம் போகுமான்னா வெயிட் பண்ணணும். இதுதான் நிஃப்டி 50. ஒரு வேளை நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்தால், இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் இருந்தால் ரெசிஸ்டண்ட்டு இங்கே தான் இருக்குது, 26,259 தான் இருக்குது ரெசிஸ்டண்ட்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் அதுதான். ஒரு கேப் அப் வந்துச்சுன்னா இப்படி இதை நான் உங்களுக்கு இப்படி கேப் அப் வந்து இப்படி போச்சுன்னா இது ரெசிஸ்டண்ட்டு, இது சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேவா? அதுதான் நான் எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அன்றைக்கி வந்த மாதிரி ப்ராஃபிட்டை விட்டுறாதீங்க. ஒரு கேப் டவுன் இருந்தால் இது ரெசிஸ்டண்ட் ஆகிடும், இந்த ப்ளூ லைன். ஓகேவா? இது சப்போர்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா 26,286, அப்புறம் 26,341. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து அந்த ஆல் டைம் எங்கே இருக்குது, ஆல் டைம் இது
26,374 அது இந்த லெவல்ஸ். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 26,119 இன்றைக்கி வந்தாங்கல்ல அது. அதுக்கும் கீழே வந்ததுன்னா 26,048. அதுக்கும் கீழே ஒரு பீரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்து முடிஞ்சதுன்னா 25,972. அப்போ இந்த லைன் நான் போட்டிருக்க இந்த பேட்டர்னில் பாட்டத்துக்கு எக்ஸாக்டாக வந்து உக்காருது. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து அது ரிவர்சலுக்கான ஏரியா தான். இவன் இந்த கேப்பை ஃபில் பண்ணல, இவனும் இந்த கேப்பை ஃபில் பண்ணலங்க. இது வரைக்கும் பாருங்கள், இந்த கேப் இது வரையும் இருக்குது. இங்கே தான் நான் ரிவர்சல் ஏரியான்னு போட்டு வேறு வச்சுருக்கேன். ஸோ இது வரையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே நாள்லலாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. நாளைக்கு வந்தால் இந்த செகண்ட் சப்போர்ட் வரையும் வரலாம். 26,050, 48 அந்த ரேஞ்ச் வரையும் வரலாம் நிஃப்டி 50. அதுக்கு மேலெலாம் வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் இறங்குது வேர்ல்டில், வேறு எந்த மார்க்கெட்டுமே இறங்கலை. அதுதான் நம்ம இப்போ வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸில் போய் பார்த்தா அந்த சார்ட்டில் இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் இறங்கியிருக்கு, மற்ற எந்த கண்ட்ரி இண்டெக்ஸும் இறங்கலை. ஸோ இந்தியாவை மட்டும் சாத்துறானுங்க. அது இல்லாமல் இந்தியாவில் இந்த ட்ரம்ப் ஒருத்தர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஏறுற மார்க்கெட்டை ஒவ்வொரு வாட்டியும் ஏறும் போது ஏதாவது ஒன்று சொல்லி கீழே இறக்கிடுறாங்க. இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்துக்கிட்டே இருக்குது, ரிப்பீட்டடாக. எப்போ பாருங்கள், ஒரு லெவல் ஏறிச்சுன்னா ட்ரம்ப்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வருது. அப்புறம் ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் பிரிண்ட் பண்ணுறேன்னா அப்போது ஏதாவது ஒரு நியூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம நிஃப்டி மேலே ஏறிச்சுனாவே. இதெல்லாம் ஏதோ ஒரு பாலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, பர்டிகுலராக இந்தியா. ஏன்னா ஒரு நாள் வந்து இறங்கலாம். பாருங்களேன், HDFC நிஃப்டி ஓப்பன் பண்ணால் ஒரு நாள் ஓகே, எல்லா மார்க்கெட்டும் ப்ளஸில் இருக்குது. பாருங்கள், எல்லா மார்க்கெட்டும் ப்ளஸ்ஸு, நம்மளது மட்டும்தான் மைனஸில் இருக்குது. இந்த CAC 40 அது ஒன்று மைனஸில் இருக்குது. மற்றது பாருங்கள், நேற்றும் நம்மளது மட்டும்தான் இருந்தது, இன்றைக்கும் நம்மளது தான் இருக்குது, நாளைக்கே நம்மளது தான் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வரானுங்க இந்த அமெரிக்கன்ஸ் நம்ம கண்ட்ரியை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது குறி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க.